ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ட்வின் சிஸ்டர்ஸோட பர்த்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களோட பர்த்டே வந்து இன்றைக்கி தான். ஸோ எடிட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ பர்த்டேவோட கேக் ஆக்சுவலாக நான் நினச்சது இதான், ChatGPTயில் வந்து வேணுன்றது. பட் ஆஸ் பர் இந்த கேக் கிடைக்கல. இதுதான் வந்து எங்களோட பர்த்டே கேக். பட் கேக் வந்து நல்லா தான் இருந்துச்சு. எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் இவங்க பண்ணுற வாழைத்தனத்தை பாருங்கள். 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறேன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானே செல்ஃபி எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஜாலியாக வந்துட்டாங்க. எவ்வளோ நேரம் சேர்த்து எடுப்பீங்கன்னு இவங்க கொடுத்த போஸை பார்த்தீங்களா? சரி, ஓகே காய்ஸ், இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் யோசிக்கலாம், எங்கடா கேக்கு அப்படின்ட்டு. ஸோ கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்த்டே டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு 4 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் பண்ணதை பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் எங்கள் வீடை. ஸோ சண்டல் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி டிவியில் ஹாப்பி பர்த்டே பாட்டு வச்சு, இன்னொரு பக்கம் பலூன்ஸ் எல்லாம் ஊதி. ஆக்சுவலாக இந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்ற அந்த ஃபுல் லெட்டர்ஸ் எங்களால் ஊதவே முடியல. ஸோ HBD மட்டும் நாங்கள் ஊதிட்டோம். அண்ட் ஃபைனலாக கேக் கட் பண்ணுறடைய டைம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எப்படா கேக் தருவீங்க அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் உட்காந்துருந்தாங்க. ஸோ ஃபைனலாக கேக்கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிஃப்ட்டை கொடுத்து முடிச்சாச்சு. ஏன்னா கேக் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து கிஃப்ட்டு கொடுக்குற அளவுக்கு பொறுமை தாங்க மாட்டாங்க. இப்போவும் பாருங்களேன், எவ்வளோ செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதான் நீங்களே பாருங்கள். உங்களுக்கு சிரிப்பு அடக்க முடியல. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலும் கொஞ்சம் வாயை மூடிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி குட்டீஸ் பண்ணுறதுனா ஜாலியாக இருக்கும். நம்ம எப்போ தான் கோவம் வந்தாலும் நம்ம மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு சிரிப்பு நம்மள அறியாமலே வந்துடும். ஸோ கஷ்டப்பட்டு டெக்கரேட் பண்ணுவோம்ல. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேங்க. பட் வந்து இந்த HBD தான் என்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்திடுச்சு. அவ்வளோ ஃபுல் ஃபார்மாக வந்து வாங்கினது HBD அப்படின்னு போட்டது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேல குட்டி குட்டியாக டாய்ஸ் எல்லாம் மேக் பண்ணி அதை வந்து டேபிளில் வச்சோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பர்பிள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து இந்த இதான் வச்சோமா. பட் அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அப்படின்றதுனால இந்த ரெட் வெல்வெட் பெட்ஷீட் போட்டு ஒன்று பண்ணிட்டோம். பட் அதுலேயே நம்ம குட்டிகளுக்கு ஹைட்டு பத்தலை. ஸோ சேர் போட்டு தாங்க பண்ணோம். அந்த சேரில் எவ்வளோ குட்டையாக இருக்கா பாருங்க. எல்லாம் பண்ணிவிட்டு மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டோன்ற மாதிரி பர்த்டே கேப் வாங்க மறந்துட்டோம். ஸோ கடைக்கு போய் அவசரமாக பர்த்டே கேப்பை வாங்கலாம், ஃபோட்டோ கொடுக்குறேன்னு அவுத்துட்டா. அதுலேயும் இன்னொருத்தைய பாருங்கள், ஐயோ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சாங்க. இவங்க பண்ணுறத பற்றி எனக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருது. ஆக்சுவலாக எப்படா கேக் கொடுப்பீங்கன்னு கடுப்பில் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க மூச்சியை பாருங்களேன். ஃபைனலாக கேக் வந்துருச்சு. அப்படி 2 பேர் முகத்துலேயும் ஒரு சந்தோஷம். கேக் கட் பண்ணதால வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் எல்லோரும் கிஃப்ட் கொடுத்தோம். ஆக்சுவலாக நானும் கிஃப்ட் கொடுத்தேன். பட் உங்களுக்கே தெரியும் நான் ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்தோம். ஆக்சுவலாக வாங்கினது 2 பார்பி. பட் எங்கள் வீட்டில் 5 பார்பி டால்ஸ். ஸோ ஒரு குட்டி ஹிஸ்ட்ரினே நம்ம சொல்லலாம். ஸோ கிஃப்ட்டை வந்து வாங்கியாச்சு. கிஃப்ட்டு வாங்கி முடித்தோடனே தான் வந்து கேக்கே நாங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா வந்து நேற்றே வாங்கியாச்சு. ஃபைனலாக வந்து கேக் வந்துடுச்சு. 2 பேர் முகத்துலேயும் அவ்வளோ சந்தோஷம். எப்படா ஊதுவீங்க அப்படின்னு இருந்தாலா, உன் பர்த்டே தானடி நீயே ஊது அப்படின்னு சொன்னால், நான் எதுக்கு ஊதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கத்துனா. இன்னொருத்தி வந்து கத்தியை கையில் வச்சுக்கிட்டு, ஏன்டா என்னை கட் பண்ண விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்பான ரியாக்ஷனில் தான் உட்காந்துருந்தா. ஊதியாச்சா ஊதலையா, ஹாப்பி பர்த்டே பாடுவீங்களா மாட்டீங்களா? ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தான் 2 பேரும் கடுப்பில் உட்காந்துருந்தாங்க. ஸோ ஃபைனலாக கேக்கை கட் பண்ண வச்சாச்சு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் ஊதி ஒரு மாதிரி ஜாலியாக பண்ணிட்டோம். இந்த 5th பர்த்டே அப்படின்றதால எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். கேக் ஊத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தா. இங்கே ப்ளூ கேப் போட்டிருக்காள்ல, ஸோ அவள் வந்து எவ்வளோ துருதுருன்னு இருப்பாள். அவளுக்கு அப்படியே ஆப்போசிட் சில்வர் கேப் போட்டவள் ரியானா. அவள் வந்து எப்போ கேக் தருவீங்க, நான் எப்போ கேக் கட் பண்ணுவேன் தான் இருந்தாள். இங்கே பாருங்களேன், உட்காந்துக்கிட்டே கேண்டில்ஸை ஊதுறாலாம். பட் ஊத முடியல பாவம். அதனால் என்ன பண்ணிட்டா, இவளே வந்து நீங்கள் என்னடா ஊதுறது, நானே வந்து ஊதுறேன்னு சொல்லிட்டு ஊதிட்டு மொத்தமாக முடிச்சு விட்டு போயிட்டா எல்லாத்தையும். அங்கே பாருங்கள், எப்போ கேக்கு தருவீங்க டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு. கிஃப்ட் வாங்க போனதை வந்து என்னால் வீடியோவாக எடுக்க முடியல. பிகாஸ்
ஸோ இது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதுனால ஸோ 2 பேரும் சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு என் டேடியே கையை பிடிச்சி கட் பண்ண விட்டுட்டாங்க. ஒருத்தி மூஞ்சியில சந்தோஷம் அப்படியே நக்கி சாப்பிட்டுட்டா. இன்னொருத்தையும் வந்து நம்மளும் சரி நக்கி சாப்பிடுவோம் அப்படின்றதுக்குள்ள கத்தியை வாங்கிட்டாங்க. சரி தட்டையாச்சும் கொடுங்கப்பா அப்படின்னு வந்து கையில் நீட்டிக்கிட்டு ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து கேக்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் தனியாக தான் கிஃப்ட் கொடுத்தேன். இதெல்லாம் வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் எடுத்த க்யூட் போஸ். இதுலேயே எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒருத்திக்கு இன்னொருத்தி எப்போல்லாம் டிஃபராக இருக்கா பாருங்களேன். அதுலேயும் இன்னொரு போஸ் வரும். அது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பிக் இன்னைக்கு. ஸோ இந்த ட்ரெஸ் செலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு வந்து இப்போ பிங்க் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். பட் எத்தனை வாட்டி பிங்க் எடுக்கிறது? எல்லா விஷயமும் பிங்க் எடுத்து பியூட்டிஃபுல்லாக பிங்காக தான் இருக்குமா? ஸோ அதான் வேணும்னு சொல்லிட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிட்ருக்குங்க. அப்படியே க்யூட்டாக உட்காந்துருக்கா பாருங்களேன். ஸோ இது ஒரு பர்த்டே ப்ளாக்கை முடிச்சுக்கலாம். பாய், see you later.